வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் 4 லைன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். யூஸிங் த்ரெட் ஸ்விப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே ஸ்விப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நான் 3mm பீடும் லோட் பண்ணி ஃபுல்லாமே அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மறுபடியும் சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பீடும் சுகர் பீடும் லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக டியூப் பீடு சுகர் பீட் லோட் பண்ணி நான் ஃபுல்லாகவுமே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போ தான் பீட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீட் லோடிங் கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறத க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேப்லன்னு பார்த்தீங்கன்னா 1 inch கேப்பில் வந்து நான் லைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லைன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த லைன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஸ்டோனும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சுகர் பீட் அண்டு கர்தானா ஒர்க் யூஸ் பண்ணி நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாமே இந்த இது லைன் எப்படி ஒன்று ஃபில் பண்ணுறதுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ஒரு 2 டியூப் பீட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் சுகர் பீட் வச்சுட்டு மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 2 டியூப் பீட் டியூப் பீட்ன்ற கர்தானா பீட் சுகர் பீட் வச்சுருக்கேன். இந்த இதில் இப்போ போடும்போது பாருங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்தானா 2 கர்தானா ஒரு சுகர் பீட் ஒரு செயின் ஸ்டிச் மறுபடியும் 2 கர்தானா ஒரு சுகர் பீட் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் ஒரு 1 inch கீழே ஒரு 1 inch. அதாவது நம்ம எப்படி இந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறோமோ ஸ்கொயர் ஸ்டோன் அதுக்கு வந்து அப்வர்ட்லேயும் டவுன்வர்ட்லேயும் 1 inch வந்து பார்த்திங்கன்னா 2 கர்தானா வச்சுட்டு ஒரு சுகர் பீட் மறுபடியும் 2 கர்தானா வச்சுட்டு ஒரு சுகர் பீட்னு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கர்தானா ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஸ் ஒர்க் மாதிரி வரும். அது கொடுக்கறதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பேஸ் செயின் ஸ்டிச் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து கர்தானாவும் சுகர் பீடும் தான் ஃபில் பண்ண போகிறேன். அந்த மாதிரி என் கஸ்டமர் டிசைன் கேட்டிருந்தனால நான் அவங்களுக்காக அந்த மாதிரி டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், முதல்ல நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதுதான். இப்போ இதுலேருந்து பாருங்கள் ஒரு 2 கர்தானா வச்சுட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்பேஸ் விட்டோம் இல்லையா, அது இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து அவங்க இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டிசைன் வரும்போது எப்படி நம்ம லோட் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றது நிறைய பிக்னஸ்க்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இது வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளியராக இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கேப்பில் வந்து நம்ம வைக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inchக்கு ஃபுல்லாகவுமே கர்தானா கொடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு 1 inchக்கு இந்த அம்புக்குறி மாதிரி போடுற டிசைனுக்காக ஒரு 1 inch விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஸ்கொயர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறுபடியும் அந்த டிசைன் வந்து மேலேயும் அப்வர்ட் டவுன்வர்டில் இது வந்து ஒரு அம்புக்குறி டிசைனில் வருது. அதே மாதிரி ஒரு 1 inchக்கு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1 inch 1.5 inchக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்தானா போட்டுருங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஸ்லீவோட ஹைட் பேஸ் பண்ணி இந்த இது வந்து நம்ம எடுக்க வேண்டியது ஸ்டோன் வந்து இருக்குது. ஒரு 2 ஸ்டோன் வச்சு இந்த டிசைன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ கேப் இருக்குன்னு அதை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதாவது உங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிவைட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டோன் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோனுக்குமே நடு பெட்வீன் கேப்பில் தான் அடுத்த லைனில் வந்து நான் ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 ஸ்டோன் வந்து முதல்ல எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த இடத்துல அண்ட் தென் அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு பீட். இந்த மாதிரி 2 பீடை எங்கே வச்சிங்களோ அதோட பார்ஷியல் சைடு எப்படி இருக்கும் அந்த சைடுக்கு ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இப்போ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க என்னுடைய கஸ்டமர். ஸோ நான் அவங்களுக்காக ஹேங்கிங்ஸும் இதில் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர்